மணி 9. சாப்பாட்டு அறையில் பூஜை நடந்து கொண்டிருந்தது. தலை கோதிக்கொண்டு இருந்த மன்னன், எனக்கும் எடுத்து வையுங்கள் அண்ணி, பசி வயிற்றை கிள்ளுகிறது என்று சொல்லிக்கொண்டே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவன் லுங்கியும் பனியனும் அணிந்திருந்தான். தோளில் ஒரு துண்டு, கையில் சீப்பு. லட்சுமி அவனுக்கு ஒரு தட்டு எடுத்து வைத்தாள். அதற்குள் கயல்விழி, சின்ன அண்ணாவுக்கு வைக்காதீர்கள் அண்ணி என்று தடுத்தாள். சின்ன அண்ணாவுக்குத்தான் ஓர் ஆள் வந்துவிட்டதே, அவள் எழுந்து வரும் முன் என் சிறுகுடலை பெருங்குடல் தின்றுவிடும் என்று மன்னன் தானே 4-5 இட்டலிகளை எடுத்து தட்டில் போட்டு கொண்டான். லட்சுமி அவனுக்கு சாம்பார் ஊற்றினாள். குடும்ப பெண் என்றால் அதிகாலையிலேயே விழிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வீட்டில் மூதேவி குடியேறிவிடும் என்றாள் கயல்விழி. அப்படித்தானே அம்மா என்று தாயை நோக்கினாள். அவள் எழுந்து என்ன செய்ய போகிறாள், பாவம் குழந்தை என்றாள் அங்கமுத்து. அண்ணி 5 மணிக்கே எழுந்து அடுப்பு பற்ற வைக்கிறார்களே, அவள் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடட்டுமே என்றான் மன்னன். கண்ணனும் சுப்பிரமணியமும் இந்த பேச்சுக்களை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. இட்டலியை அசை போட்டு கொண்டு இருந்தார்கள். அவள் ஏண்டா வீடு பெருக்க வேண்டும், அவள் யார், வைர வியாபாரி வைரவனின் மகள் என்று அங்கமுத்து பெரிதாகச் சொன்னார். பெரிய அண்ணி மட்டும் கீரைக்காரி மகளா என்று கயல்விழி கேட்டார். கீரைக்காரியோ வேலைக்காரியோ யாருக்கு தெரியும் என்று வக்கனை பேசினாள் அங்கமுத்து. அம்மா, நம் பாட்டி கூட பால்காரி தானே? கயல்விழி சாது போல கேட்டாள். நான் மதிச்சியத்தில் குடியிருப்பது, மதுரையில் பால் விற்பது, தயிர் விற்பது என்று ஒரு பாட்டு பாடுவீர்களே, அதை பாடுங்களேன் என்றாள் கயல்விழி. சீ, வாயை மூடடி என்று அங்கமுத்து சீறினாள். சிரிப்பை அடக்கிக் கொண்ட லட்சுமி, பேசாமல் சாப்பிடு என்று கயல்விழியின் தலையில் செல்லமாக தட்டினாள். தற்காலிகமாக பசியை தீர்த்து கொண்ட மன்னன், நான் போய் பொற்கொடியை எழுப்பிக் கொண்டு வருகிறேன் என்று கையை கழுவிக்கொண்டே எழுந்தான். தூங்குகிற பிள்ளையை எழுப்பாதேடா, ஆயுள் குறைந்துவிடும் என்று அங்கமுத்து தடுத்தாள். அடடா, மருமகள் மீது என்ன கரிசனம் என்று மன்னன் கேலி செய்தான். சின்ன அண்ணி 10 மணிக்குத்தான் எழுந்திருப்பார்களோ என்று கயல்விழி கேட்டாள். 10 மணிக்கு கல்லூரிக்கே போக வேண்டுமே, ஆகவே அவள் ஒரு 9 மணிக்கு எழுந்து விடுவாள் என்றான் மன்னன். ஓ, இப்பொழுது காலேஜுக்கு போகப் போகிறாளா? தூங்கும் வரை தூங்கட்டும், எழும்போது எழட்டும், குழந்தை என்றாள் அங்கமுத்து. ஆமாம் ஆமாம், குழந்தையை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு கொஞ்சுங்கள் என்றாள் கயல்விழி. அத்தை மடி மெத்தையடி என்று பாடல் வேற பாடினாள். இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடு, எழுந்து விடுவாள் என்றான் மன்னன். நான் ஏன் பாடப்போகிறேன், நீங்கள் போய் பாடுங்க, சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் பாடுங்க என்று கயல்விழி நீட்டி முழங்கினாள். தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாடிக்கொண்டே மன்னன் சென்றான். கதவு சாத்தி இருந்தது. பொற்கொடி தூங்கிக் கொண்டு இருந்ததால் மன்னன் தான் சாத்திவிட்டு வந்திருந்தான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமலத் துயிலணை மேல் கண்மலரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று பாடிக்கொண்டே கதவின் மீது கையை வைத்தான். கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்றான். பொற்கொடி பஞ்சனையில் படுத்திருந்தாள். இன்பக் கதை இன்னும் களையவில்லை போலிருக்கிறது. தூக்கத்திலேயே புன்னகைத்தாள். ஏலே இளங்கிலேயே, இன்னும் உறங்குதியோ என்று மன்னன் அவள் கண்ணாடி கன்னத்தில் தடவினான். அவள் தூக்கத்திலேயே கண் விழித்து கொண்டாள். மன்னனை கண்டதும் அவன் கையை பிடித்து இழுத்து தன்னோடு படுக்க வைத்து கொண்டு போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். 10 மணி ஆகப் போகிறது, இன்னும் என்ன தூக்கம் என்று மன்னன் போர்வைக்குள் இருந்து திமிரிக்கொண்டு எழுந்தான். பொற்கொடி, எழுந்திரு என்று அவளை எழுப்பினான். தொல்லை பண்ணாதீர்கள் என்று முனகிக்கொண்டே அவள் மீண்டும் அவனை பிடித்து இழுத்தாள். எழுந்து பொற்கொடி என்று அவள் புட்டத்தில் ஒரு அடி வைத்தான். என்று அவள் துள்ளி குதித்து எழுந்தாள். தூக்கத்தில் கும்பகர்ணனாய் இருப்பாய் போலிருக்கிறதே என்று கேலி செய்து கொண்டே,
மன்னன் அவள் பக்கத்தில் அமர்ந்தான். ஆமா, இரவில் நீங்க தூங்க விட்டீங்களாக்கும் என்று அவள் அவன் மீது பழி போட்டாள். அடிப்பாவி, நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்கிறாயா என்று அவன் அவளை மடக்கினான். ஆ ஆ, எழுந்து பல் துலக்கி குளி, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டே முடித்து விட்டோம். காஃபி என்று அவள் கையை நீட்டினாள். ஓ, மகாராணி காப்பியில்தான் பல் துலக்குவியோ என்றான் மன்னன். அப்பொழுது லட்சுமி வெளியில் நின்றபடி உள்ளே வரலாமா என்று குரல் கொடுத்தாள். மன்னன் வேகமாக எழுந்து நின்று வாருங்கள் அண்ணி என்று வரவேற்றான். காப்பியும் கையுமாக லட்சுமி அறைக்குள் நுழைந்தாள். பொற்கோடியிடம் காப்பியை நீட்டினாள். நன்றி அக்கா என்று அவள் வாங்கி கொண்டாள். ஒரு மடக்கு பருகியவள், நீங்கள் ஏன் அக்கா அலைகிறீர்கள்? வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்பியிருக்கலாமே என்று லட்சுமியை பார்த்தாள். இந்த வீட்டில் வேலைக்காரி அண்ணிதான் என்றான் மன்னன். அப்படியா, வேலைக்காரி கிடையாதா? பொற்கொடி வியப்புடன் விழிகளை மலர்த்தினாள். இருந்தால் என்ற மன்னன், அண்ணி வந்த பிறகு ஒரு வீட்டுக்கு 2 வேலைக்காரி வேண்டாம் என்று அம்மா வேலைக்காரியை நிறுத்திவிட்டார்கள். உண்மையாகவா? பொற்கொடிக்கு ஒரே ஆச்சரியம். மருமகளை வேலைக்காரி என்று நினைத்தார்களா? உங்கள் அம்மா அப்படி செய்தார்களா? இது நம் வீடு, நம் வீட்டு வேலைகளை நாமே செய்வதில் என்ன தவறு? அதனால் நாம் வேலைக்காரி ஆகிவிடுவோமா என்று லட்சுமி அமைதியாகச் சொன்னாள். இதை இப்படியே விடக்கூடாதக்கா என்று பொற்கொடி உறக்கச் சொன்னாள். நாளை ஒரு வீட்டுக்கு 2 மருமகள் எதற்கு என்று உங்களை கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளினால் என்ன செய்வது? மிகவும் நல்லது என்றான் மன்னன். அண்ணி நிம்மதியாக இருப்பார்கள். ஏன் தம்பி, நான் இங்கே இருப்பது உங்களுக்கு பிடிக்கலையா என்று லட்சுமி சிரித்தாள். அக்கா, கவலைப்படாதீர்கள், நாம் இருவரும் சேர்ந்து இந்த மாமியாரை அடக்குவோம் என்றாள் பொற்கொடி. அப்படியெல்லாம் சொல்லாதே பொற்கொடி, என்ன இருந்தாலும் அவர்கள் பெரியவர்கள், நமக்கு மாமியார் என்ற லட்சுமி பேச்சை வளர்க்க விரும்பாமல், சீக்கிரம் குளித்துவிட்டு சாப்பிடவாம்மா என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். பொற்கொடி குளித்து உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தாள். அவளது வருகைக்காக அங்கமுத்து தயாராக காத்து கொண்டு இருந்தாள். அவளை பார்த்ததும் எழுந்து, அட வா வா வா, வா தங்கமே வா என்று வரவேற்றாள். குழந்தை தூங்கட்டும், எழுப்பாதடா என்று சொன்னேன், எழுப்பிவிட்டு விட்டான் போலிருக்கிறது என்று அன்பை பொழிந்தாள். நேரமாகிவிட்டதல்லவா அத்தை என்றாள் பொற்கொடி. சாப்பிட்டு விட்டு மீண்டும் போய் படுத்துக்கொள்ளம்மா என்று அங்கமுத்து, லட்சுமி என்று அதிகார குரல் கொடுத்தாள். என் தங்கம் வந்துவிட்டது, சாப்பாடு எடுத்து வை. அதே மூச்சில், வா தங்கமே சாப்பிட போவோம் என்று பொற்கொடியின் கையை பற்றி இழுத்தாள். தங்கமில்லை அம்மா, தங்கமில்லை, வைரம் வைரம் என்று திருத்திக் கொண்டே கயல்விழி அங்கே வந்தாள். நான் தான் தப்பாக சொல்லிவிட்டேன் என்று அங்கமுத்து, வா வைரமே வா என்று பொற்கொடியை சாப்பிட அழைத்து போனான். கயல்விழியை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டே பொற்கொடி மாமியாரை பின்தொடர்ந்தாள்.